2026 தேர்தல் எடப்பாடிக்கு அடித்த அதிர்ஷ்டம் மகிழ்ச்சியிலே அதிமுகவினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நண்பர்களே, நீங்கள் அதிமுக தொண்டர்களாக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டாலும் சரி, உங்களுடைய மனதுக்கு என்ன தோன்றுகிறதோ, இந்த 5 ஆண்டுகள் ஆட்சிகள் எப்படி இருந்தது, அதே போல் எடப்பாடி பழனிசாமியுடைய 4.5 ஆண்டு ஆட்சி காலம் எப்படி இருந்தது என யோசித்து ஒரு நல்ல முடிவை எடுத்து அதிமுகவிற்கு வாக்களியுங்கள். அது உங்களுடைய ஓட்டு, உங்கள் உரிமை. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது அடித்து விட்டது என சொல்லி இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண அடிமட்ட தொண்டனாக தன்னுடைய வாழ்க்கை பணி தொடங்கியவர். அரசியலிலே அடிமட்ட தொண்டனாக வாழ்க்கையை தொடங்கி இன்று உச்சகட்ட பொறுப்பிலே அமர்ந்திருக்கிறார். இடையிலே முதலமைச்சர் பதவியில் அமர்ந்தார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். முதலமைச்சர் பதவியில் அமர்ந்தது கூட பார்த்தீங்கன்னா மக்களால் அவர் தேர்ந்தெடுக்கப்படவே கிடையாது. சசிகலாவின் மூலமாகத்தான் முதலமைச்சர் பதவியிலே அமர்த்தப்பட்டார் என சொல்லி எதிர்க்கட்சிகள் புறம் விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலிலே எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்பது இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் நாற்காலியிலே அமரப்போகிறார். தமிழகத்திலே நல்லாட்சியை கொடுக்க போகிறார் என சொல்லி தற்போது இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமியுடைய அஸ்தான ஜோதிடர் ஒருவரும் இதே தகவலைத்தான் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். அதாவது எடப்பாடி பழனிசாமியுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அவருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறது. அதாவது மிகப்பெரிய பதவிகள் எல்லாம் வந்து சேரப்போகிறது என சொல்லியிருக்கிறாராம் நமது எடப்பாடி பழனிசாமியுடைய ஜோதிடர். அந்த தகவலும் தற்போது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய நிலவரங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் உதயநிதியை எடுத்துக்கொள்ளுங்கள், எடப்பாடி பழனிசாமியை மட்டும் விமர்சனம் செய்வதில் தான் குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி சசிகலா அம்மையாரின் காலிலே விழுந்து விட்டார். அந்த புகைப்படத்தை மட்டும் தான் ஒவ்வொரு தொகுதியிலும் காமித்துக் கொண்டு அந்த பிரச்சனையை மட்டும் தான் மையப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆனால் மக்களுடைய பிரச்சனை என்ன, மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, மக்களுடைய குறைகள் என்ன அப்படிங்கிறத எந்த ஒரு தொகுதியிலுமே பேசுவது கிடையாது. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய நிறை குறைகளை மட்டுமே மையமாக வைத்து அதிமுக இருக்கக்கூடிய அனைவருமே பிரச்சாரங்கள் செஞ்சுட்டு வர்றாங்க. இப்படிப்பட்ட வேளையிலே தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சி என்பது ஸ்டாலினுடைய ஆட்சி என்பது பல நல திட்டங்களை, அதாவது மக்களுக்கு இலவச திட்டங்களையும் சரி, அதே போல மாதம் மாதம் பணம் தரக்கூடிய அந்த மகளிர் உரிமை தொகை திட்டமாகட்டும், படிக்கக்கூடிய அந்த பள்ளி படிக்கக்கூடிய அந்த மாணவ மாணவிகளுக்கு பணம் கொடுக்கக்கூடியதாகட்டும், இவை அனைத்துமே நல்ல திட்டங்களை செய்திருந்த போதிலுமே தமிழகத்திலே போதைப்பொருள் கலாச்சாரம் என்பது மிகப்பெருவிலே இருக்கிறது என தமிழக மக்கள் அனைவருமே யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்பது காத்திருக்கிறது. அதன் காரணமாக முதலமைச்சர் நாற்காலியிலே அமரப்போகிறார். அடுத்த 5 ஆண்டுகள் அதிமுகவுடைய ஆட்சியாகத்தான் இருக்கப் போகிறது அப்படிங்கிற செய்திகள் தான் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக அமர்வாரா இல்லையா அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.